தருமபுரி மாவட்டத்திற்கு குடிதண்ணீர், பாசன தண்ணீர் இந்த தேவைகளை தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல, இந்த சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு என்று சொன்னால் அது தென்பெண்ணை பாலாறு நதிநீர் இணைப்பு திட்டம் தான். ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா கோதாவரி நதிநீர் இணைப்பு திட்டம் சிறப்பாக நடைபெற்று கிருஷ்ணா தண்ணீர் இங்க குப்பம் தொகுதி வரைக்கும் வந்துருச்சு. கிருஷ்ணா தண்ணீர் சென்னைக்கு குடிநீரா வருது தெலுங்கு திட்டத்தின் மூலமாக. இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய நதிகளை இணைப்பதற்கு யாரிடத்திலையும் நாம போய் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. தமிழக நதிநீர் இணைப்பு திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும். கடந்த 2 வருடங்களாக நல்ல மழை, வெள்ளம், அதன் காரணமாக தண்ணீர் வீணா கடல்ல போய் கலக்குது. எனவே ஆங்காங்கு தடுப்பணைகள் கட்டக்கூடிய திட்டம், வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் தடுப்பணை கட்டணும். அந்த தடுப்பணைகள் கட்டக்கூடிய திட்டத்தையும் இங்கே தென்பெண்ணை பாலாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்து மக்கள் கட்சியினுடைய தருமபுரி மாவட்ட கிளை முன்வைக்கின்றது. இந்த தருமபுரி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறைக்கு சொந்தமான அனைத்து கோவில், குறிப்பாக சிவன் கோயில், பெருமாள் கோயில், எல்லா அம்மன் கோயில், அனைத்து கோவில்களிலுமே பக்தர்களுக்கு எந்த வசதியுமே செய்து கொடுப்பதில்லை. கோவில்கள் ஒரு வியாபார தலங்களாக மாறிவிட்டன. நீங்க சரியான காலணிகளை எல்லாம் கோயிலுக்கு வெளியே இலவசமா வச்சு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது திட்டம். ஆனா காலணிகளை பாதுகாக்கக்கூடிய வசதி இல்ல, வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதி இல்ல. அது மட்டுமல்ல, பூஜை பொருட்களுடைய விலை அதிகம். கற்பூரமா இருக்கலாம், ஊதுபத்தியா இருக்கலாம், தேங்காய் பழமா இருக்கலாம், பிரசாதமா இருக்கலாம், அதெல்லாம் விலை அதிகம். கழிப்பிடங்கள் சரியா பராமரிக்கப்படுவதில்லை. எனவே இந்த மாவட்டத்தினுடைய இணை ஆணையர், அறநிலையத்துறை இணை ஆணையர் அனைத்து செயல் அலுவலர்களுக்கும், திருக்கோவில் நிர்வாக அலுவலர்களுக்கும் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இஸ்லாமிய பெருமக்கள் மேற்கொள்ளுகின்ற ஹஜ் யாத்திரைக்கு நிதி உதவி வழங்குவது போல, கிறிஸ்தவ பெருமக்கள் மேற்கொள்ளுகின்ற ஜெருசலேம் யாத்திரைக்கு அரசாங்கம் நிதியுதவி வழங்குகிறது. ஒரு 200 பேரை தேர்ந்தெடுத்து ஆளுக்கு 20,000 ரூபாய் கொடுக்குது கிறிஸ்தவர்களுக்கு. அதே போல ஒரு மாவட்டத்திற்கு 2000 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டும். சபரிமலை ஏழை ஐயப்ப பக்தர்களை தேர்ந்தெடுத்து சபரிமலை சென்று வருவதற்கு, சபரிமலை யாத்திரைக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அதே மாதிரிதான் இந்த சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் யாத்திரை போறாங்க. அந்த யாத்திரை போறவங்க கிட்ட டோல்கேட்ல அந்த வாகனத்துக்கு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும். டோல்கேட்ல யாத்திரை செல்லுகின்ற ஐயப்ப பக்தர்களிடம் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்ய வேண்டும். யாத்திரை போறதுக்கு எதுக்கு வரி கொடுக்கணும்? நாங்க வியாபார நிமித்தமா போகல, நாங்க பக்திக்காக போகிறோம். நம்முடைய யாத்திரைக்கு டோல்கேட்டுகள்ல நம்முடைய வாகனங்களுக்கு இந்த பணம் வசூலிப்பது என்பது உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். 2, ஏழை ஐயப்ப பக்தர்களுக்கு நிதி உதவி, முஸ்லீம்களுக்கு கொடுக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிற மாதிரி நிதி உதவி அறநிலையத்துறையே கொடுக்கலாம். இந்த ஐயப்ப பக்தர் சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் கூட்டம் நிரம்பி ஒழியும், பக்தர்கள் உண்டியல காணிக்கை வருவாய் அதிகரிக்கிறது. எனவே இது அறநிலையத்துறையுடைய கடமை. ஐயப்ப பக்தர்கள் மீது 144 தடை உத்தரவு சந்நிதியில, ஐயப்ப பக்தர்கள் மீது தடியடி, ஐயப்ப பக்தர்கள் சந்நிதியிலே படுத்து அல்லது ஓய்வெடுக்க தடை, தண்ணீர் பீச்சி எடுத்து அவர்களை வெளியேற்றுவது, ஐயப்ப மலையினுடைய புனிதம் கெடுக்கும் வகையிலே இளம்பெண்களை 18 படியில எப்படியாவது ஏற்றிவிட வேண்டும் என்று கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் முயற்சிப்பது, இதுக்கெல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.